நீ உங்க அப்பனு சேர்ந்து கை செலவுக்கா என்ன காட்டி கொடுக்கலான்னு பாக்குறீங்களா? இது வேலைக்கு ஆகாதரா, நான் கிளம்புறேன். இப்படிலாம் ஓடுனா நீ தான் எடுத்துன்னு ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. நான் இங்க இருந்தேன்னு வையன், நான் தான் துப்பாக்கி எடுத்தேன்னு உங்க அப்பா ஈஸியா காட்டி கொடுத்துருவேன். யாரு? எங்க அப்பன். அவன் சரியான டுபா குருமாப்ல. நீ வேணா பாரு, இவன் பேசுற பேச்சுல அவங்க துப்பாக்கி தொலையலன்ட்டு போயிருவாங்க. இஸ் இட்? ராம்ஜியா கருப்பா பொறுப்பா இருப்பா முனீஸ்வரா முண்டக்கண்ணியா முகாமியா ஒரு ஈயன்பு கூட முளைய முடியாத என் பிள்ளை வீட்டுக்குள்ள எவனா ஒருத்தன் முளைஞ்சு பொண்ணை விட கண்ணு கருத்துமா பாதுகாத்து துப்பாக்கி விட்டு போயிட்டான். அவன் யாரு எந்த ஒண்ணு கரெக்டா பார்த்து சொல்றாருப்பா. 2-2 4 நடப்பு நம்பிக்கை உறுதி. போக்குவரத்துல சேதம். உங்க துப்பாக்கி ரொம்ப அடி வாங்கிருக்கப்பா. அதை வச்சு உருட்டு கட்ட விளையாட்டுல விளையாண்டுக்கீங்க. என்னடா கரெக்டா சொல்றேன்? டாய், எங்க அப்பா பாலெல்லாம் நல்லாத்தான் போடுவேன். வெயிட் அண்ட் சி. 2-1-3 என்னப்பா முடியாதுன்றியா? எப்படி அடுத்த பால் பிச்சை வட்டி வெளியில போயிருச்சா? முடியாதுன்னு என்ன அர்த்தம்? முருகா என்ன சொல்றான்னு கேட்டு சொல்லப்பா. ஐயோ பூச்சாண்டி, அவன் அடுத்து என்ன சொல்லலாம்னு யோசிக்கிறேன். கருப்பேன் குசும்புக்காரன் காட்டி கொடுக்கறது லஞ்சம் கேட்கிறானப்பா. என்னது லஞ்சமா? லஞ்சம்னா பணமா இல்ல, வெறும் பொருளாத்தான். இது என்ன ரூட்ரா? தீவாளி பச்சை சிங். அடுத்த ரவுண்டுக்கு அத்தனை பேர்த்தையும் போத்தி வச்சு கூப்பிடுவான் பாரு. கருப்பனுக்கு வேட்டி சட்டை, கருப்பன் பொண்டாட்டிக்கு சில சட்டை, மூத்த மானுக்கு லுங்கி சட்டை, நடுமானுக்கு பேண்ட் சட்டை, இளையமானுக்கு 7 ஜாக்கி சட்டி, 4 பனிய, 9 நம்பர் பேட்டா செப்பல், 1 சோடி. சரி சாமி, நீ கேட்டாலும் வாங்கி கொடுத்துருவோம். எடுத்தது யாருன்னு சொல்லு. சொல்லிடுவான். டேய், தெரிஞ்ச சொல்ல மாட்டானா? டேய் மாட்ட போறேன்டா. ஒன்றும் கவலைப்படாத. லாஸ்ட் பால் ஸ்ட்ரைட்டாக நோ பாலாக தான் போடுவான் பாரு. ஐயோ கருப்பா, பூரா முத்தும் குப்பர் கொண்டு வச்சே. இவங்க கிட்ட என்ன சொல்லி என்ன சமாளிக்கலாம்? எவன் உங்க துப்பாக்கி எடுத்தானோ அவன் வலது கையில மச்சம் இருக்குமியா? என்ன ஒய் சூப்பர்ரா உங்க அப்பரு. அண்ணே, ஊருக்குள்ள ஒருத்தனை விட கூடானே. வாங்க போலாம். டேய் வாட் ஹேப்பன்டா? ஏய் கோடாங்கி, நீ சொன்ன மாதிரி எவன் கையில மச்சம் இருக்கோ அவன் 2 கையும் வெட்டி கொண்டாந்து கருப்பேன் காலடியில போட்டு நீ கேட்டதை வாங்கிக்க. ஏய் வாங்க பாப்போம். ஒரு பய விடாம தேடுவோம். 2 கை இல்லாம என்ன பண்ண போறியோ? இந்த வருஷம் உங்களுக்கு தீபாவளி. டாய், ஐயோ உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காயா? இவங்கள விடுறா மகனே, இவங்க இல்லாட்டி இன்னொரு வெளிச்சமே மாட்டாம போயிருவேன். நான் மாட்ட போறேன்டா கொஞ்ச நேரத்துல. ஏண்டா? என்ன ஓடா, துப்பாக்கி எடுத்தவன் கையில மச்சம் இருக்குன்னு சொன்னீங்க. என் கையிலயும் ஒரு மச்சம் இருக்குடா. உன் கையில மகனே மச்சம் இருக்கு. அதான்டா நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு அடிச்சு விட்டேன். அடிச்சு விட்டியா? விடுறா மகனே, கருப்பன் தானே சொன்னேன். நான் தானே சொன்னேன். நான் அதை எப்படி பேசி எப்படி கன்ஃபியூஸ் பண்ண நீயே பார். கருப்பா வாடா, வா வா போவா. என்ன பண்ண போறேன்? இப்போ உங்க அப்பன் போட போற ஸ்பின் பாலை மட்டும் பாரு. சிவனாண்டி, எப்பா சிவனாண்டி, என் மகன் கையில தான் மச்சம் இருக்கு. அதுக்காக என் மகன் தான் எடுத்துருப்பான்னு நினைச்சிடாதீங்க. ஐயா சத்தியமா நான் எடுக்கவே இல்லை. கருப்பை சொல்லிட்டாங்கடா. ஆமா, கருப்பை அப்படியே சிபிஐ ஆபீசரு. அவன் கருப்பை இல்லைங்கய்யா, எங்க அப்பே களவாடி பையா. எந்த ஊர்ல கருப்பன் பேண்ட் சட்டை ஜாக்கில ஜட்டி இல்லாம கேட்பேன். விட்டா அவன் உங்ககிட்ட யுனோவா கார் கேட்டிருப்பாங்க ஐயா. விட்டா அப்பா எல்லாரையும் அடிச்சே கொன்னுடுவார் போல. ஆமா, வீட்டுக்குள்ள போய் துப்பாக்கி தேடி பாப்போம். அடியே, நான் நல்லா தேடி பார்த்துட்டேன். வீட்ல எங்கேயுமே இல்ல. இல்லம்மா, அவசரத்துல சரியா தேடாம விட்டுக்கலாம்ல. ஆமா, சிவனாண்டி பொண்ணாச்சே, சொன்னா கேட்கவா போற? வா பார்க்கலாம். அம்மா, நீ கிச்சன்ல போய் பாரு, நான் அந்த ரூம்ல போய் பார்க்கறேன். சிவனாண்டி சார், சிவனாண்டி சார் சொல்லுங்க சார். டேய், உன் கூட வந்த கூட்டு களவாணி யாரா? கூட்டு களவாணியா? மெயின் களவாணி அவன் தாயா. யாரா அவன்? எப்படிரா இருப்பான்? சொல்லி சொல்லடா. தெரியும், சொன்ன நீங்க ஒத்துக்கிற மாட்டீங்க. ஏய் சொல்றா. ஐயா கட்டையா குட்டைய கரடிக்கு மீச முளைச்ச மாதிரி நல்லா முகமெல்லாம் புள்ளி புள்ளி புள்ளியா இருக்குங்கய்யா. டேய், இவ சொல்ற அடையாளம் உள்ளவன் எங்க இருந்தாலும் தூக்கிட்டு வந்து என் காலடியில போடுங்கடா. அவனை நான் மிதிச்சே கொல்றேன். அவன் உன்னை தேட சொல்றேன். அவனை அடிச்சு ஏய், இங்க எங்கேயுமே இல்லடி. ஐயோ அம்மா,
ஸ்லாப்ல பாருமா. ஸ்லாப்பா? ஏதோ இவ வச்ச மாதிரியே சொல்றா. ஷோ. என்னங்க? துப்பாக்கி இங்க இருக்கு. அண்ணே கட்ட விட்டு விடுறது. ஏய் கட்டவே இல்ல போடா. கட்டவே இல்லையா? போடாங்கற போக மாட்டியா? இருனே கையிலேயே கட்டிக்கிறனே. என்ன மாப்ள அடிச்சாங்களா? ஓ அடிச்சேப்டாங்களா? ஏய் என்னடா சத்தம்? ஏய் யாரா அவன்? இருந்தாலும் நீ துப்பாக்கி திருடி இருக்க கூடாது மாப்ள. ஆமா நேத்து முழுக்க சமய கட்டுக்குள்ள தேடு என்ன துப்பாக்கி அங்க இல்லையே. ஏங்க நான் பொய்யா சொல்ல போறேன். 30 வருஷமா வேட்டைக்கு போயிட்டு வந்துருக்கேன். 3 தலைமுறையா வேட்டைக்கு போயிட்டு வந்து துப்பாக்கி அந்த இடத்துல தான் மாட்டுவோம். அது எப்படி சமய கட்டுக்குள்ள வந்துச்சு? ஏங்க ஒரு நிமிஷம் வாங்களேன். என்ன ஐயோ கஷ்டப்படுறேன்ல, கொஞ்சம் இறங்கி வாங்களேன். இருக்கலாம், அப்படி கூட இருக்கலாம். இங்க பாருங்கப்பா, துப்பாக்கி எங்கேயும் போல, யாரும் எடுக்கல, எல்லாம் கிளம்புங்க. கிழக்கு தெருவை சேர்ந்த குளிச்ச தண்ணி என்கிற நாகேந்திரனின் திருமணத்திற்கு லாரி இன்னும் சற்று நேரத்தில் புறப்பட தயாராக இருப்பதால் அனைவரும் ஏறிக்கொள்ளும்படி விசேஷ வீட்டான் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். இந்தாங்கடி மினிக்கீட் தெரியாம சீக்கிரம் வந்து வண்டியில ஏறுங்க. நம்ம தலைவர் பாட்டை போட்டு விடுனே. நேரமாச்சு, கார்ல கிளம்பலாம். நம்ம ஃபியான்ஸ் லதா பாண்டி எங்க வரல, அவங்க வீட்ல விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு ஏமாத்திட்டாலே. டேய் என்னடா யோசிக்கிற? கிளம்புடா. நான் வரல மாப்ள, எனக்கு மூட் அவுட்டா இருக்கு, நான் கிளம்புறேன். டேய் 5000 ரூபாய் செலவு பண்ணி உனக்கு கட் அவுட்லாம் வச்சிருக்கேன்டா. டேய் புளிச்ச தண்ணி, உனக்கு தொண மாப்பிள்ளையா வர்ற அளவுக்கு நாங்க ஒன்றும் கேவலமா போயிடல. போடா. ஏய் ஏறுங்கம்மா ஏறுங்கம்மா. ஏய் முதல்ல அந்த வாழைத்தார ஏத்துற. ஏய் என்ன போஸ்ட் பண்ணிட்டு கார்ல ஏத்த மாட்டேன்ட்டாங்களா? என்னையவே ஏத்தல, உன்னையங்க ஏத்த போறாங்க. வா வா அந்த லாரில ஏறு. யோ பழைய கஞ்சி, குறுக்குல மிச்சு கொண்டு முடியும் பாத்துக்க. முதல்ல இந்த பொண்ணு வரசாமன் இல்லையா, பெத்த பொண்ணு வயசாகுது, அதை போய் செய் உள்ளப்பா. இருக்கு, என் வீட்டுக்கு பின்னாடி 6 சென்ட் இடம் சும்மா தான் இருக்கு. ஐயோ டக்குன்னு கலாய்க்க வரலையே. நான் வந்து உட்காருனே. ஏய் பின்னாடி உட்காரப்பா. ஓகே பின்னாடி வர்றேன். லாரியிலே போயிருக்கலாமோ? டேய் போசே, வாடா வாடா வாடா. நீ எங்க வரமாட்டியோன்னு பயந்துட்டே மாப்ள. நானும் வர வேணாம் தான்டா நினைச்சேன். ஆனா நான் தான் உனக்கு தொண மாப்பிள்ளையா வரணும். நீ என் காலில் விழுந்து கெஞ்சினதுக்கு அப்புறம் வரலன்னா அப்புறம் தலைவனா இருக்கிறதுக்கு என்னடா மரியாதை? டேய் சாரிடா மாப்ள, நீ வரலன்னு சொன்னதும் தொண மாப்பிள்ளைக்கு வேற ஒருத்தனை ரெடி பண்ணிட்டேன்டா. என்னடா சொல்ற? யாரா அவன்? அதோ அங்க பாரு. இவனா? ஊருக்குள்ள கொசு மருந்து அடிக்கிறவனெல்லாம் எவன்டா இங்க கூட்டியாந்தது? காலி ஆயிடுச்சு. என்ன போஸ்ட் பாண்டி பந்தி ஆரம்பிச்சாச்சு, வந்த வேலையை பார்க்க வேண்டியதானே. அப்புறம் கறியை காண எலும்பு காண தொண மாப்பிள்ள சட்டையை பிடிச்சிக்கிட்டு அழுகக்கூடாது. என்னடா என்ன பேச வைக்கிறீங்களா? அதோ அந்த புள்ளைய உனக்கு ஞாபகம் இருக்கா? யாரா அது? 5 வயசா இருக்கும்போது 2 பேரும் எருக்கலாம் பூ மாலை மாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களே. அது ஏன்டா எப்ப ஞாபகப்படுத்துற? அந்த ஃபர்ஸ்ட் மேரேஜ்க்கே நான் தானடா தொண மாப்பிள்ள. இந்த செகண்ட் மேரேஜை விட்டுருவேனா? செகண்ட் மேரேஜா? நீ ஏன் தொண மாப்பிள்ள ஏறா? டேய் அப்ப நானே இப்போ ஓகேயா?
தொண மாப்பிள்ள இப்படி இருக்குடா. மாப்பிள்ள என்ன இருக்கு? இந்தா இதெல்லாம் என்னையாடா? இந்த எண்ணெயெல்லாம் தொடரா இந்த இவன் மண்டை மாதிரி ஆயிரும். இப்ப நான் வாங்கிட்டு வரேன் பாடுறா சூப்பர் எண்ணெய். என்ன வேணும்? எல்லாமே வேணும். தேங்காய் எண்ணெய் வேணுங்க. கோகனட் ஆயில். தேங்க்யூ. இந்தடா இந்த தடவி பாரு, தலைமுடி அப்படியே ஸ்மூத்தா இருக்கும். இருக்கும்டா, இந்த நே தாண்டா இப்போ கொடுத்து விட்டேன். சீப்பு இருந்தா எடா பர்ஃபார்மன்ஸ் பண்ண விட மாட்டாங்க. என்னடா இது சிவப்பு கலர் சீப்பா? ஏன்டா சிவப்பு கலர் சீப்ல சீப்னா கோடு தான் நேரா வருமா இல்ல ஃபர்ஸ்ட் நைட் தான் ஒழுங்கா நடக்குமாடா? சுத்த நான்சென்ஸ் தனமா பேசுறீங்க. நான் போய் வர சீப் வாங்கிட்டு வரேன். சிகப்பு கலர் சீப்புக்கு ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு என்னடா சம்பந்தம் இருக்கு? சீவரனை பார்த்து கேளு மாப்ள. ஏடா குடுமா சீவி நெளிச்சுப்படாதீங்க. எது இத? ஓகே தேங்க் யூ. யாரு? என்ன மாப்பிள்ளைக்கு பவுடர் வேணுமா? மாப்பிள்ள பவுடர் கூட எடுத்துட்டு வரையா? அவன் கொண்டு வந்திருக்கான். ஆனா அது பழைய ப்ளீச்சிங் பவுடர் மாதிரி இருக்குங்க. ஆனா நீங்க போடுற பவுடர் தான் வாசம் அங்க இருந்து இழுக்குது. இங்க பாருங்க, என்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையுமே கொடுத்துட்டேன். இனிமே அது வேணும் இது வேணும்னு கதவை தட்டினீங்க அம்படிதான். இந்த பின்ன மாற்றி. ஐயோ என்னங்க, அதான் இருக்கிறது எல்லாத்தையும் கொடுத்துட்டேன்ல, அப்புறம் என்ன? நீங்க கொடுத்ததெல்லாம் திருப்பி கொடுத்துட்டு போலான்னு வந்தா நீங்க ரொம்ப தான் கோவப்படுறீங்க. பொண்ணு ரெடியா? பொண்ணு ரெடியாகி 3 மாசம் ஆச்சு. மாப்பிள்ளையும் ரெடியாகி 6 மாசம் ஆச்சு. இருமா, இப்ப இந்த டம்முன்னு 3 அவ்வளவுதானே, நாங்களே பண்ணிக்குவோம். தேங்க்யூ. பொண்ணு மாப்பிள்ள பொருத்தத்தை விட துணை பொண்ணு துணை மாப்பிள்ள பொருத்தம் சூர்யா ஜோதிகா மாதிரி அமோகமா இருக்கு. போயிரு. இல்ல பரவாயில்ல, சொல்லிட்டு போங்க. காசு நீ சொன்ன மாதிரி சொல்லிட்டல, காசு கொடு. இன்னும் எண்ணிக்கிட்டு இருக்க உன் காசு மாதிரி விலைமா எனக்கு வளைச்சிக்கிட்டு அடிச்சுஅப்படியே ஓடி போய் அஜித் ஷாலினி சொல்ல சொன்னா வந்து காசு. டேய் 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 டேய், என்னடா போஸ்ட் கொடுக்குற நீ? சும்மா இதையே எடுத்துக்கிட்டு நல்லா ஓட்டர் ஐடி எடுக்கிற மாதிரி அப்படி நல்லா தோல்ல கையை போட்டு அப்படி யாராவது இருந்தா சொல்லி காட்டிடுவேன். இங்க வாயேன். போதும்டா, முடியல. போதுமா தங்கச்சி? உனக்கும் போதுமா? போட்டோக்காரன் இந்த ஜோடிக்கு போதுமா? இப்ப இந்த ஜோடி எடு. நாங்களும் எவ்வளவு நாள் தான் பின்னாடியே ஃபாலோ பண்றது? இன்னும் 2 நாள்ல முடிவை சொல்ற. 2 நாள்ல சொல்லனா 3 நாள்ல சொல்லு. லதா பாண்டி சாப்பிடவா? My மாமியார் is calling. A square plus B square C equal to and C square again that yes. ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு வந்துட்டு பிளம்பர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்க? பிளம்பரா? பின்ன என்னடா அங்க லதா பாண்டிய கரெக்ட் பண்றதுக்கு ஒத்தாசையா இல்லாம இங்க இப்படி லூஸ் மாதிரி சுத்திக்கிட்டுறா? அதான் சோப்புல இருந்து சீப்பு வரைக்கும் லோன்னு தெரிஞ்சிய. ஒர்க் அவுட் ஆச்சா? ஒர்க் அவுட் ஆகல. எப்படி ஒர்க் அவுட் ஆகும்? அதுக்கெல்லாம் பிசிக்கல் டச் வேணும். பிசிக்கல் டச்? வா சொல்றேன். டேய் இங்க வாடா. பார்த்து வாடா, இது கிரிட்டிக்கலான ஏரியாடா. இங்க பார், பந்தியே ஆரம்பிச்சாச்சு. வால் மேல சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. சாப்பிட்டு முடிச்ச உடனே கைகள் இங்க தான் வரணும். இங்க பிளானிங் இன்ஜினியர் நானு. என்ன சொல்ல விடு, எல்லாத்துக்கும் ஒரு பொசிஷன் இருக்கு. ஓ, அப்படி அவ வரும்போது பைப்பை டச் பண்ணுவா, தண்ணி அடிக்கும், தடுமாறி விழுவா, நான் பிசிக்கல் டச் பண்ணுவேன். அவ்வளவுதானே? இப்ப வர்றா, எப்படி பிடிக்கிறேன்னு மட்டும் பாரு. தண்ணி இருக்கு, அங்க போய் கழுவுங்க. யாரு வந்திருக்காங்க பாருங்க. என் புஜம்மா எங்க? மலைய காணா. எனக்கு பிளான் பண்றேன்னு சொல்லிட்டாங்க. விளையாண்டுக்கிட்டு இருக்க. உண்மையான காதல அப்படி கொச்சப்படுத்தாதடா. காதலா? எஸ். ஏண்டா நீங்க பார்த்தா காதல், நாங்க கட்டி பிடிச்சா அது உங்களுக்கு விளையாட்டா? வாட் இஸ் திஸ் யா? உனக்காக பண்றேன்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமா உனக்காகவே பண்ணிட்டீலடா. உண்மையை சொல்றா, யாருக்கு பிளான் பண்ண? உனக்கு நான் பிளான் பண்ணேன், எனக்கு அவன் பிளான் பண்ணிட்டான்.
அவனா? எஸ். அவன் இன்னொரு பிசிக்கல் டச்சும் பிளான் பண்றான் மாப்ள. எப்போ எங்க எப்படி? இப்போ இங்க. போஸ்ட் பாண்டி பேனர் அடிச்சா பின்றீங்க, சும்மா மீசையை முறுக்கிட்டு பயங்கரமா பேனர் அடிச்சு வச்சிருக்கீங்களாப்பா. நம்ம ஆளுங்க கிராபிக்ஸ்ல பின்றாங்களேடா, அப்படியே வீரப்பனை உரிச்சு வச்ச மாதிரியே இருக்குல்ல. மாப்பிள வீரப்பன் கெட்டப்பு முக்கியம் இல்ல, கையில இருக்க துப்பாக்கிய பாத்தீங்களா? அதுக்கு என்ன? அதுக்கு என்னவா, செவனாண்டி துப்பாக்கிடியே. இத மட்டும் செவனாண்டி பார்த்தான்னு வச்சுக்க, கீழ இருந்து மேல வரைக்கும் ஆணிதான். டே பதறாதடா, சிவனாண்டி இந்த கல்யாணத்துக்கு வரல. மாப்பிள எனக்கு சைலோ கார்ல வரவன் பூரா சிவனாண்டி மாதிரியே தர்றாங்க மாப்பிள. சிவனாண்டி சிவனாண்டி அதான்டா. வாங்க 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 வாங்க. என்ன சிவனாண்டி கல்யாணம்லாம் முடிஞ்ச பிறகு வந்திருக்கீங்க? என்னப்பா பண்ண சொல்ற? இன்னைக்கு காலையில இருந்து 4 முகூர்த்தம், அதனால தான் முதல்ல பொண்டாட்டி புள்ளைய அனுப்பிச்சு விட்டேன். சரி சரி வாங்க எல்லாரும் சாப்பிடலாம். இவனுக்கு தைரியத்தை பாத்தீங்களா? துப்பாக்கியை திருடவும் இல்லாம இவ்வளவு பெரிய ஃபிளக்ஸ் போர்டு அடிச்சு வச்சிருக்கானுங்க. சிவனாண்டி இவனுங்களை சும்மா விடக்கூடாது, இவனுங்களை ஏதாவது ஒண்ணு பண்ணியே தீரணும். ஆமா பாத்தீங்களானே, நான் அவனை பத்தி சொல்லும் போதெல்லாம் அவன் ஒரு சில்லற பையன் அப்படி இப்படி எங்க வாயை மூடுனா, இப்ப பாரு பட்டுன்னு ஒரு முடிவு எடுக்கிற முதலாளி, இல்லைன்னா நமக்கெல்லாம் பாவாடை கட்டி விட்டுருவானுங்க. அண்ணா, நம்ம செக்காவட்டிலேருந்து லதா பாண்டி யாரோ பொண்ணு கேட்டு வந்தாங்கன்னு சொன்னீங்கல்ல, அவங்களோட நான் கிளம்பி வர சொல்லுங்க. அப்புறம் இந்த பாப்பா பட்டிக்காரங்க ஏதோ விஷயம் பேசணும்னு சொன்னாங்கல்ல, அவங்களுக்கு உடனே ஃபோனை போட்டு வர சொல்லு. அடையாளவு மறந்தே போச்சுப்பா. நாளானிக்கு நம்ம கேரளா போகணும், சுமோக்காரனை வர சொல்லு. அண்ணா நாங்க என்ன சொல்லிக்கிருக்கோம், நீங்க என்ன பேசிக்கிறீங்க? ஏய், துப்பாக்கி கதை முடிஞ்சு போன விஷயம், இன்னும் நம்ம பார்க்க வேண்டிய வேலை நிறைய இருக்கு. இவனுக்கு நம்ம கையால் தான் சாவனு வரம் இருக்கும்போது அதை யாராலையும் மாற்ற முடியாது. லதா பாண்டி இங்க வா. என்னம்மா? கல்யாணத்துல நீயும் போஸ் பாண்டியும் போட்டோ எடுத்தீங்களா? போஸ் பாண்டியா? சும்மா தெரியாத மாதிரி நடிக்காத. கல்யாணத்துல பண்ண கூத்தெல்லாம் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? அவனை பார்த்தாலே பிடிக்கல. அவன் பேசுற பேச்சும் நடவடிக்கையும் எதுவுமே சரியில்லை. இங்க பார், நீ இல்ல நான் இல்ல, உங்க அப்பா நினைக்கிறதா நடக்கும். எல்லாத்தையும் தூக்கி போட்டு வேலையை பாரு. மாப்பிள தள்ளி உட்காரு. பாண்டியானே ஒரு டீ. ஓ போயிட்டானா? ஏன் இந்த இடம் சேலுக்கு போகுதா? ஏன் உங்க சீட் அங்கே போய் உட்காராதா? ஒரு விஷயம் பேசணும், தள்ளுங்க. நானும் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அப்படியா? என்ன விஷயம்? என் ஆளை பார்த்து ஒரு வாரம் ஆச்சு மாப்பிள. அதை விட ஜுஜுபி மேட்டர், அதை விட முக்கியமான மேட்டரோட நான் வந்திருக்கேன். யாழ் என்னை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாடா. சூப்பர்ரா. எப்போ கல்யாணம்? கூடிய சீக்கிரமே. என்ன அதில் ஒரு சட்ட சிக்கல் இருக்கு மாப்பிள. சட்ட சிக்கலா? என் சிலுக்கு வாழ்பட்டி சிலுக்கு. ஊர்ல எல்லாரும் என்ன கிண்டல் பண்றாங்க தெரியுமா? ஒன்ன கிண்டல் பண்றாங்களா? எவனா இருந்தாலும் தூக்குவான், யாரா இருந்தாலும் வெட்டுறா. போயிட்டாங்க செல்லம். நீ என்ன தலைவரையா லவ் பண்ற? செயலாளர் தானே லவ் பண்றேன்னு சொல்றாங்க. அதுக்கு நான் தலைவர் ஆகணும். எது? தாலி கட்டுற வரைக்கும் நான் தலைவராக இருந்துக்கிறேன். நீ வேணா செயலாளராக இருந்துட்டு போ. ஃபர்ஸ்ட் நைட் முடிஞ்சதுக்கு அப்புறம் பதவியை மாற்றிக்கிறலாம். மிஸ்டர் கோடி, நீங்கள் ரொம்ப ஸ்டூப்பிடாக பேசுகிறீங்க. இந்த வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தை பொறுத்த வரைக்கும் நான் தான் நிறுவனர், நான் தான் தலைவர். காலத்துக்கு நீயே தலைவராக இருப்ப. உனக்கு அப்புறம் உன் மாயா, அதுக்கப்புறம் உன் பேர. நாங்களாம் தலைவர் ஆகவே கூடாது. கடைசி வரைக்கும் செயலாளராக வந்து செத்து போயிடணும் இல்லையா? உலகத்தில் உள்ள போருக்கும் வாருக்கும் மூல காரணம் யாருன்னு பார்த்தா ஒரு பொண்ணா தாண்டா இருப்பா. உன் பின்னாடி ஒரு பொண்ணு தான் இருக்கா. அவ சாவி கொடுத்து திருகுறா, நீ ஆடுற.